ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிசைன் ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோடாட்டில் ஒரு கேரக்டரை எப்படி மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேரக்டருக்கு ரன் ஆட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு ஐடியலி பொசிஷனை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி ஒரு கேரக்டருக்கு ரன்னை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரைட் 2D அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேரக்ட் பாடி 2D அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்ப்ரிட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்ப்ளிட்னு இருக்கா. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்ப்ரைட் அப்படின்னு போட்டு ஒரு டேப் வந்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃப்செட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எம்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஸ்ப்ரைட் ஃப்ரேமை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிசோர்ஸ்னு வரும். ஸோ அதில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு வந்து ஒரு புது டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஸோ ரன் அப்படின்னு வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் வந்து டவுன்லோட் போட்டிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்க முடியாது. ஸோ நேராக போய் கூகுளில் போய்ட்டு 2D கேம் அசஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வெப்சைட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து இருக்கும், அட்டாக்கு அண்ட் கிளிம்பு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியான இமேஜஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான் டோட்டலாக. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஃபைலில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னை வந்து இதில் நம்ம தேடலாம். ஸோ ரன் எங்கே இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல ரன் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த 0லேருந்து கரெக்டாக 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி அப்படியே இந்த ரன் அப்படின்னு இருக்கா. ஸோ ரன்னுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் குறைக்கணும்னா குறைச்சி வச்சுக்கலாம். ஜூமிங்கை எந்த இடத்துல பொசிஷனில் நீங்கள் வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ப்ளே பட்டன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியும், கேரக்டரோட மூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல 5 FPS இருக்கா. ஸோ இதில் போய்ட்டு ஒரு 10, ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கேரக்டர் பாடி பக்கத்தில் அந்த ஸ்கிரிப்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இஃப் இன்புட், ஸோ அந்த ஆக்ஷன் நம்ம ப்ரெஸ்டு பண்ண பார்த்தீங்களா. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஓகேவா? ஸோ இந்த ரைட் அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம ரைட் பட்டனை கிளிக் பண்ணால் ஸோ வெலாசிட்டி வந்து எக்ஸு ஒரு திசை வேகத்தில் அந்த இதில் போகணும். ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த நேம் கொடுத்துருக்குறோம், ஸோ அனிமேட்டட் ஸ்ப்ரைட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாட் போட்டு ப்ளே அப்படின்னு போட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி டைப் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டிடுது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வருது. பட் ஆனால் நிற்கலை. ஓகேவா? ஸோ நான் கிளிக் பண்ண உடனே அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, நிற்கவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னால் போவையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் போகிறாரு கேரக்டரு. ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ளிப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் எப்படி ஃப்ளிப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ நம்ம அடுத்து லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ண ஸோ அந்த இதில் வந்துக்கோங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் டாலர் சிம்பிளை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி அனிமேட்டட் ஸ்ப்ரைட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் பண்ணிட்டு டாட் வச்சுட்டு flip_h அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ட்ரூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி திருப்பி காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் பண்ணோம்ல, ஸோ ரைட் பட்டனை கிளிக் பண்ண, ஸோ அந்த ரைட் பட்டனில் போய்ட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட்டில் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரைட்டில் மூவ் ஆகிறாரு. ஸோ லெஃப்ட்டில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் தெரியுதுங்களா? ஸோ லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரைட் லெஃப்ட்டை வந்து கிளிக் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ஒரு ஐடியலி பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ திருப்பி இந்த பார்த்தீங்கன்னா கேரக்டர் பாடி அப்படின்னு வந்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ திருப்பியும் ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குமா. ஸோ ஆட் அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடியலி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டைப் பண்ணிட்டு சேம் நம்ம அந்த ரன்னுக்கு எப்படி பண்ணுமோ அதே ஸ்டெப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐடியலி அப்படிங்கிறத வந்து தேடுங்க. ஸோ அதை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள். சரி கேஸ், இந்த 2D வந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐடியலி ஆகிறது தெரியுதுங்களா? ஸோ இந்த மூச்சு விடுற மாதிரி அப்படி இருக்கா? ஸோ இதுக்கும் நம்ம FPS பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்மூத்தாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ திருப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணுறப்ப ஸோ எனக்கு ரன் ஆகணும். ஸோ மூவ்மெண்ட் பண்ணாதப்ப எந்த ஒரு பட்டனும் என்ன கிளிக் பண்ணாதப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஐடியலி பொசிஷனில் நிற்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம எல் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணாதப்ப வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கணும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு ஸோ அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D டாட் ப்ளே அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த இடத்துல எப்படி கரெக்டாக கேப்ஸ் லாக்கில் கொடுத்துருக்கீங்களா ஸ்மாலில் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகேவா? சேம் அவ்வளோதான். ஸோ இப்போ கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ரன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியலில் நிற்கிறாரு. ஸோ இப்போ ரைட்டில் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரைட்டில் மூவ் ஆகிறாரு. ஸோ லெஃப்ட்டில் கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட்டில் மூவ் ஆகிறாரு. ஸோ நான் எந்த ஒரு பட்டனும் கிளிக் பண்ணாதப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐடியலி பொசிஷனில் நிற்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் அண்ட் ஸ்லைடை பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.